சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட ஈச்சம்பாக்கம் 194வது வட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மா சுப்பிரமணியன் அவர்களின் ஆலோசனையின்படி சோழிங்கநல்லூர் கிழக்கு கழகத்தின் சார்பில் 1/9/2024 அன்று வட்ட செயல் வீரர்கள் கூட்டம் வட்டக்கழக செயலாளர் கும்பு மாஸ்டர் கர்ணா தலைமையில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் 15வது மண்டல குழு தலைவர் VE மதியழகன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவந்த் ரமேஷ், சோழிங்கநல்லூர் தொகுதி செயல் வீரர் கூட்டம் பொறுப்பாளர், மாவட்ட கழக பொருளாளர் வேளச்சேரி எஸ் பாஸ்கர், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் MK ஏழுமலை, மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா, மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். உடன் வட்டக்கழக நிர்வாகிகள், அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள், பகுதி அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் மற்றும் பாக்க முகவர்கள், கழக முன்னோடிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மா சுப்பிரமணியன் அவர்களின் அறிவுறுத்தல் பேரில் நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 26வது ஆண்டு, அதில் இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கு. அந்த தேர்தலில் நம்முடைய பணிகள் எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும், அதை முன்னிட்டு இப்பொழுதே நாம் களத்தில் இறங்கி வேலைகளை செய்ய வேண்டும் என்றும் அவர்களுடைய கருத்துக்கு இணங்க இப்படி இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. பாகமுகவர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று உங்களுடைய பகுதி கழக செயலாளர் கேட்டால் வந்திருப்பவர்கள் சொற்பம் தான். இன்னைக்கு வாரத்தில் முதல் நன்றி உணர்வோடு இன்றைக்கு நீங்கள் என்ன நினைத்து வாக்களித்தீர்களோ அந்த நினைப்பை இன்றைக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றார் தமிழகத்தினுடைய முதல்வர். திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து இன்னைக்கு தமிழகத்தில் பல நிலைகளில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சென்னையில் நேற்று முன்னாலும் இந்த கார் பந்தயத்தை நடத்தி அனைவருடைய கவனத்தையும், உலகத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்ற பெருமைக்குரியவராக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அனைத்து துறை அமைச்சர்களும் பல சாதனைகளை செய்கின்ற அளவில் அதில் பெருமைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் 48 என்ற உன்னதமான திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருந்தாலும், தமிழகம் முழுவதும் 1000 தமிழக முதல்வருடைய பெயரால் மருந்தகங்கள் இன்றைக்கு திறக்கப்பட உள்ள நற்செய்தியை சுதந்திர தின விழா அன்று தமிழகத்தினுடைய முதல்வர்களுடைய உரையில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், ஏழை எளிய மக்களும், ஒதுக்கப்பட்ட மக்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் அவர்களெல்லாம் தன்னுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்கின்ற வகையில் தான் தமிழக முதல்வர் 3 ஆண்டு காலமாக இன்றைக்கு அமெரிக்க பயணம் சென்று வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்களை இன்றைக்கு தமிழகத்திற்கு முதலீடு செய்ய வாருங்கள் என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதன் மூலமாக தமிழகம் பெருமைக்குரிய ஒரு நாடாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தமிழக முதல்வர் எடுக்கின்ற ஒவ்வொரு உணர்வுபூர்வமான அறிவிப்புகளும், உணர்வுபூர்வமான செயல்பாடுகளும் மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற வகையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் காலை உணவு திட்டமாக இருந்தாலும், மகளிர்கள் விடியல் பயண திட்டமாக இருந்தாலும், மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள் செயலாளர், அமைச்சர் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து மக்கள் மத்தியில் தொழிலில்லாமல் பணி நடைபெற வேண்டும், மக்களுடைய பணியில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதனால் தான் இந்த நாம் சார்ந்திருக்கின்ற 194வது வட்டத்திற்கு உட்பட்ட